والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே சொந்தங்களே, ஹிஜ்ரி வருடம் 1445 முஹர்ரம் மாதம் இறுதியிலே அஷேக் அஸ்ஸுபைத்தி அவ்வாத் அஸ்ஸுபைத்தி அவர்கள் மூலமாக மஸ்ஜித் அன்-நபவியிலே உரையாற்றப்பட்ட ஹுதுபா பேருரையின் மொழிபெயர்ப்பாக இது அமைய இருக்கிறது. அந்த ஹுதுபா மொழிபெயர்ப்புடைய அந்த ஹுதுபாவுடைய தலைப்பாக குடும்ப பரிபாலனம் என்பது கணவனுக்கு கொடுக்கப்பட்ட ஓர் பொறுப்பு. அந்த குடும்பத்தை பரிபாலிப்பதும் அதனை செம்மைப்படுத்துவதும் வழிநடத்துவதும் கணவனுடைய பொறுப்பு என்ற அடிப்படையிலே உரையாற்றப்பட்டது. அதை பார்க்கின்ற பொழுது ஷேக் அவர்கள் ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் கூறிவிட்டு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தக்குவாவை கொண்டு நசீஹத் வசியத் செய்துவிட்டு தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது குடும்பம் என்பது, குடும்பத்தை பொறுத்தவரையிலே ஒரு சமூகத்தை கட்டமைப்பதில், ஒரு சமூகத்தை வடிவமைப்பதிலே அடிப்படையாக பார்க்கப்படக்கூடியதுதான் இந்த குடும்பம். ஒரு சமூகத்துடைய அடிப்படை தொகுதிகளாக அமைவது இந்த குடும்பத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய உரிமைகள், அதனுடைய வரையறுக்கப்பட்ட அதனுடைய சட்ட திட்டங்கள் இடையிலான அந்த புரிதலை மேம்படுத்துவதற்கான அவர்களுடைய அந்த மேம்படுத்துவதற்கான சட்ட திட்டங்களை வழிவகுத்து தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் பல விதிகளையும் சட்ட திட்டங்களையும் எமக்கு ஆழ்ந்திருக்கிறது. இந்த சட்டங்கள், இந்த விதிமுறைகள், இந்த கட்டளைகள் அனைத்திற்கும் பெரும் பங்களிப்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தில் பெண் என்பவளுக்கு இருக்கக்கூடிய வகிப்பாகம், அவளுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது மிகவும் பெரியது, பிரம்மாண்டமானது. எப்படி என்று சொன்னால், இந்த பெண் என்ற ஒரு நபர் அவருடைய இடத்தை வேறு எவராலும் மாற்றீடு செய்துவிடவே முடியாது. பெண்ணை யாராலும் மாற்றீடு செய்துவிடவே முடியாது. பெண் செய்யக்கூடிய பொறுப்பை வேறு யாராலும் பூரணமாக செய்துவிடவே முடியாது. ஏனென்று சொன்னால், பெண் என்பவளை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய குடும்ப அமைப்பு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கிறது. சிறந்த புத்தி உள்ள ஒரு பெண்ணாக இந்த பெண்ணை இஸ்லாம் பார்க்கிறது. அதே நேரம் பெண் என்பவளை பார்க்கிற நேரத்திலே அறிவு உடையவளாக, ஆற்றல் உடையவளாக, இரக்க குணம் நிறைந்தவளாக, அன்பு உடையவளாக, பாசம் உடையவளாக, குடும்ப அங்கத்தவர்கள் மீது அக்கறை உடையவளாக இருக்கிறாள். இதனால் பெண் என்பவரை மாற்றீடு செய்துவிடவே முடியாது. பெண்ணை இழந்த குடும்பத்தை பார்க்கிற பொழுது அந்த குடும்பத்துடைய அர்ஷ், அந்த குடும்பத்துடைய குர்சியை பார்க்கிற பொழுது அந்த குடும்பத்துடைய கட்டமைப்பை அப்படியே சீரழிந்து விடுகிறது. எந்த குடும்பம் பெண்ணை இழந்து விடுகிறதோ அந்த குடும்பம் சரிவர செம்மையாக இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று எந்த பெண் தன்னுடைய பங்களிப்பை, தன்னுடைய டியூட்டியை, தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லையோ இது அந்த குடும்பத்தை மட்டும் பலவீனப்படுத்தவில்லை, அந்த குடும்பத்தை மட்டும் சிதைக்கவில்லை, மாறாக அந்த குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய சொசைட்டி, அந்த சமூகத்தையே அப்படியே சிதைத்து விடுகிறது. சமூகத்துடைய ஒழுங்குகள், சமூகத்துடைய விதிமுறைகள், சமூகத்துடைய அடித்தளங்களையே இடித்து விடுகிறது. ஏனென்று சொன்னால், குடும்பம் என்பது சமூக ஒரு அடிப்படை தொகுதி. இந்த சமூகத்திலே, இந்த குடும்பத்திலே பெண் என்பவளுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அப்போ எப்போ எந்த ஒரு குடும்பம் இந்த பங்களிப்பு, அதாவது பெண்ணை இழந்து விடுகிறதோ அந்த நேரத்திலே குடும்பம் சிதைந்து போகிறது. பெண் என்பவள் எப்பொழுது தன்னுடைய உரிமைகளை மறந்து விடுகிறாளோ, தன்னுடைய டியூட்டியை நிறைவேற்றாமல் இருக்கிறாரோ அந்த நேரத்திலே குடும்பம் சிதைந்து போவது மட்டுமல்ல, சமூகமே சிதைந்து போவதை, அப்படியே சின்ன பின்னமாகி போவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் கணவன். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஒரு சமூகத்தை பொறுத்தவரையிலே இந்த சமூகத்தில் எத்தனையோ நிறுவனங்கள்,
எத்தனையோ கல்வி கூடங்கள், எத்தனையோ ஃபேக்டரிஸ், எத்தனையோ கார்மெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்திலையும் இதை ரன் பண்ணக்கூடிய ஒரு லீடர் தேவை, ஒரு தலைவர் தேவை. அந்த அமைப்பில் இஸ்லாம் ஆண்களை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக, ஆண்களை குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய தலைவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறது. இதனை பற்றி அல் குர்ஆன் கூறுகிற பொழுது, அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். சிலரை விட இறைவன் இந்த மார்க்கம் சிறப்பித்து தான் வைத்திருக்கிறது. ஆணை விட பெண்ணை விட ஆண்களை, ஆண்களிலும் சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான் ஒரு சில விடயங்களில். அதே போன்று இந்த குடும்பத்தை பராமரிப்பதற்காக அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை செலவிடுகிறார்கள். இதனாலே குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவர்களாக, பரிபாலனம் செய்யக்கூடியவர்களாக ஆண்களை இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் மூலமாக தெளிவாகவே சொல்லிவிட்டான். அப்ப நாங்க பார்க்கணும், இந்த குடும்ப பரிபாலனம் என்பது, குடும்பத்தை நிர்வாகம் செய்வது என்பது ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓர் பொறுப்பு. குடும்பத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும், குடும்ப விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும், தன்னுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆடைகளை கொடுக்க வேண்டும், உணவுகளை கொடுக்க வேண்டும், அவர்கள் மாதாந்தமாக வாழ்க்கை செலவுகளை கொடுக்க வேண்டும். இது ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. அதே நேரத்திலே தஷ்ரீஃபுன் லஹு வ தக்லீஃபுன், இது கடமையாக இருந்தாலும் ஆண் என்ற இனத்துக்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. குடும்ப பரிபாலனம் என்பது ஆணுக்கு சிறப்பு, அதே நேரத்திலே அவனுக்கு ஒரு பொறுப்பு. இதனை தாண்டி இன்னொரு புறத்திலே இது அதிகமான பொறுப்புகளை அவன் மீது சுமத்தாட்டப்படுவதாக இருந்தாலும், அவனுக்கு அதிகமான சுமைகளாக இருந்தாலும், இது அவன் கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும். இறைவன் தரப்பினால் ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு தான் இந்த குடும்ப பரிபாலனம் என்பது. இப்படியே பார்த்து நாங்க வருகிற நேரத்திலே இந்த ஆணுடைய பொறுப்பு என்ன? குடும்பத்தை பரிபாலனம் செய்வது. இப்ப இந்த சைட்ல யாருக்கும் கையடிப்பதற்கான ரைட்ஸே கிடையாது. குடும்பத்தை பரிபாலனம் செய்வது ஆண். பெண்கள் குடும்பத்தை நிர்வகிப்பவர்கள் அல்ல. குடும்பத்துடைய விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பெண்கள். ஆனால் குடும்ப நிர்வாகம் நாங்க தான் ரன் பண்ணணும் என்று சொல்லி இந்த பரிபாலனம் என்ற கான்செப்டை யாரு பறிக்கிறதுக்கு முனைகிறார்களோ, அல்லாஹ் இந்த ஆணுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பிலே அவர்கள் கையடிக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தவறு சமூகத்தில் என்ன தெரியுமா? இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு அப்பால் குடும்ப பரிபாலனம், குடும்ப நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்க ஈக்கக்கூடிய இந்த சூழல், இந்த காலத்தை பார்க்கிற நேரம் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்லுவாங்க, ஒரு கள்ளி யுகம், டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி ஃபுல்லாவே டெவலப்டான ஒரு காலத்துல நாங்க ஈக்கிறோம். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது, எங்களுடைய கலாச்சாரம், நாகரீகம் சேஞ்ச் ஆகி கொண்டு போறது. ஆனால் எப்படி இது மாறுபட்டு போனாலும் இஸ்லாம் என்பது ஒரு பிளெக்சிபிள், எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒன்று. இது அந்த காலத்துக்கு தான் பொருத்தமானது, பாலைவன நாகரிகத்துக்கு தான் பொருத்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமூகத்துக்கும் தான் இஸ்லாமிய குடும்ப வாழ்வியல் அந்த கான்செப்ட் பொருத்தமானது என்றது இது ஒரு எப்ளிகபிளான, அப்ளை பண்ண முடியுமான ஒரு விஷயம் தான் இஸ்லாமிய குடும்ப வாழ்வியல் முறை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இஸ்லாம் வாழ்வியல் முறையை தாண்டி ஒரு அந்நிய கலாச்சாரம் கூறக்கூடிய, ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறையை பின்பற்றுகிறார்கள். இதனால் எத்தனையோ சீர்கேடுகள் சமூகத்திலே உருவாகி இருப்பதை நாங்கள் காண முடிகிறது. அதனை போன்று அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் சமூகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா? ஆண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பரிபாலனம், குடும்பத்தை நிர்வகிப்பது என்று சொன்னால் தெளிவு இல்லை, புரிதல் இல்லை. அதே நேரம் அவர்களுடைய செயற்பாடுகள்ல தவறு இழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி தவறு இழைக்கிறார்கள்? நினைத்துக் கொண்டிருப்பார்கள் பரிபாலனம் என்று சொன்னாலே ஜஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நாங்க எங்களுடைய குடும்பத்துக்கு அப்ளை பண்ணி என்னுடைய ஆர்டருக்கு அவங்க யாருமே மாறு செய்து விடக்கூடாது. நான் எதையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறேனோ, எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லி இருக்கிறேனோ அதற்கு என்னுடைய குடும்பம் மாறு செய்து விடக்கூடாது. நான் நில் என்று சொன்னால் நிற்க வேண்டும், நான் உட்காரு என்று சொன்னால் உட்கார வேண்டும், நான் கொடுப்பதைத்தான் உண்ண வேண்டும், நான் தருவதைத்தான் நீங்கள் ஆடையாக அணிய வேண்டும், நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும். உங்களுக்கு கருத்து சுதந்திரமே கிடையாது, செயற் சுதந்திரம் கிடையாது.
நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய லைஃப வாழ முடியாது. பெண் என்பவளுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. மனைவிக்கு குழந்தைகள் அவர்களுடைய ஆசைகளை தேவைகளை தன்னுடைய தந்தையிடம் கேட்டு பெற்றுவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி, அடக்குமுறை ஆட்சியாக தன்னுடைய இந்த குடும்ப பரிபாலனத்தை சில ஆண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான விடயம். அதே போன்று இன்னொரு டீமை பார்க்கிறோம் என்று சொன்னால் சில ஆண்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். எப்படி தெரியுமா? குடும்ப பரிபாலனம் என்று சொன்னால் கணவனுக்கும் அந்த கணவன் மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு டிரெஸ் எடுத்து கொடுக்கிறது, உணவுகளை கொடுக்கிறது, அதே நேரம் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது. இது செய்தால் போதும், என்னுடைய குடும்ப பரிபாலனத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சிலவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தவறான ஒரு கான்செப்ட் தான். குடும்ப பரிபாலனம் என்பது ஆடை எடுத்து கொடுப்பதோ, அவர்களுக்கு உணவளிப்பதோ, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதோ அல்ல. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை, கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். சில குடும்ப பரிபாலனங்களின் பொழுது மனைவி சிறுமைப்படுத்தப்படுகிறார், கேவலப்படுத்தப்படுகிறார். நிறைய இடத்துல பாக்குறோம், எங்கட வைஃப் ஒன்றுமே தெரியாது, அவ இந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வீக், நான் தான் கைட் பண்றேன், சரியா பிள்ளைகளை வளர்க்க தெரியாது, பார்க்க தெரியாது, அவக்கு நான் தான் சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்படி எத்தனையோ சொசைட்டில பாக்குறோமே. மனைவி சிறுமைப்படுத்தப்படுகிறாள். உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக மனைவியும் குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். தன்னுடைய ஆசையை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தகப்பன் இருந்தும் தன்னுடைய ஆசையை கேட்க முடியாத நிலையிலே பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் தன்னுடைய தந்தை மீது இருப்பது அன்பா பயமா? அப்ப அன்பு என்பது பறிக்கப்படுகிறது. பயம் என்ற ஒரு கட்டத்திற்குள் மனைவியும் பிள்ளைகளும் வாழ்கிறார்கள். அப்ப உளவியல் ரீதியாக மனைவியும் சரி, குழந்தைகளும் சரி பாதிக்கப்படுகிறார்கள். அப்ப உளவியல் ரீதியான ஒரு நோவினையை கணவன் இந்த குடும்ப பரிபாலனம் என்ற பெயரிலே கொடுக்கிறாரே. மனைவிக்கு செய்ய முடியாத வேலைகளையும் டியூட்டியையும் கொடுக்கிறது. மனைவி என்பவள் எமக்கு சமைத்து தர வேண்டும் என்றோ, எங்களுடைய உடுப்புகளை, ஆடைகளை வாஷ் பண்ணி தரதுக்கோ, சமைத்து தருவதற்கோ, என்னுடைய உடல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ எமக்கு வாய்க்கப்பட்டவள் அல்ல, எமக்கு வாக்கப்பட்டவர் அல்ல. பெண் என்பவளை இன்று சமூகம் அப்படியாக பார்க்கிறது. திருமணத்துக்கு பின்னால் கணவனுடைய தேவைகள் பூர்ணப்படுத்தப்பட வேண்டும், கணவனுடைய அனைத்து வேலைகளையும் சரியை செய்திருக்க வேண்டும், ஆடைகளை அவர்கள் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி தர வேண்டும், டைமுக்கு டைனிங் டேபிள்ல உணவுகள், லஞ்ச், டின்னர் எல்லாம் ரெடியாக இருக்கணும். பெண்ணுடைய வேலை நினைச்சு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது அவர்களுக்கு முடியாத சுமையை அவர்கள் மீது நாங்கள் சுமத்துகிறோம். இது கூட தவறான ஒரு குடும்ப பரிபாலனம். உளவியல் ரீதியாக அவளை பாதிப்பது, மனைவி விரும்பாத பொழுது மனைவியை நாடுவது, மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே அதை அலட்சியப்படுத்தி கொண்டு மனைவியை நாடுவது போன்று உளவியல் ரீதியாக, உடல் ரீதியாக எத்தனையோ குடும்ப பரிபாலனம் என்ற பெயரிலே சில ஆண்கள் பெண்களையும் பிள்ளைகளையும் காயப்படுத்துவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்ப பரிபாலனம் என்பது இறைவன் தரப்பினால் இந்த ஆண் சமூகத்துக்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஆண் சமூகத்துக்கு இப்படி இது இறைவனால் இந்த ஆண் சமூகத்திற்கே கொடுக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை செவ்வனே செய்ய வேண்டும். அவர்களுக்கு உடை கொடுப்பது, ஆடை கொடுப்பது, உணவு கொடுப்பது, உறையுள் கொடுப்பது, செலவு கொடுப்பது, இது மட்டும் குடும்ப பரிபாலனம் அல்ல. அவர்கள் உள ரீதியாக சாந்தமான நிலையில் இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சிறந்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே சிறந்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும். மேலே கூறிய விடயங்கள் எந்த குடும்பங்களில் விடுபட்டு போகிறதோ, எந்த குடும்பத்தில் அடக்குமுறை இருக்கிறதோ, எந்த குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கப்படவில்லையோ, எந்த குடும்பத்திலே மனைவி மீது அன்பு காட்டப்படவில்லையோ, எந்த குடும்பத்திலே பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, இப்படியான குடும்பங்களில் இருந்தே சமூகத்திலே மிக மோசமான செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய
எத்தனையோ பேர் உருவாகி வருகிறார்கள். ட்ரக் எடிக்ட்ஸ் ஆகிக்கட்டும், ஆல்கோஹால் எடிக்ட்ஸ் ஆகிக்கட்டும், பெண்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாக, விரோதிகளாக இருக்கட்டும், சமூக கட்டமைப்பை சீர்படுத்தக்கூடிய பிள்ளைகள் உருவாகுவது இப்படியான குடும்பத்தில் இருந்து. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்று சொன்னால் மனைவியுடைய தேடல் வேறு வழியை நோக்கி செல்லுகிறது. தான் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு, பாசம், மரியாதை, ரெஸ்பெக்ட் கணவனிடம் இருந்து மனைவிக்கு கிடைக்க பெறாத பொழுது மனைவியுடைய தேடல் வேறு வழியை நோக்கி செல்லுகிறது. இந்த நேரத்திலே குடும்ப கட்டமைப்பு சிதைக்கப்படுகிறது. குடும்பம் உடைந்தால் குடும்பங்களுடைய தொகுப்பு தானே சமூகம். அப்ப சமூகமே உடைந்து போகிறது. ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சொந்தங்களே, குடும்ப பொறுப்பு என்பது ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணியமும் கூட. இந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவோம், அல்லாஹுக்கு அஞ்சி நடப்போம். ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி என்ற அடிப்படையிலே ஆண் என்பவன் அவனுடைய குடும்ப பரிபாலனத்துக்கு பொறுப்பானவன் என்ற அடிப்படையிலே, அதே போன்று பெண் என்பவள் அவருடைய கடமைகளை சரியே செவ்வனே நடத்த வேண்டும். பெண் என்பவள் தன்னுடைய கடமைகளை மறக்கிற பொழுது, செய்யாத பொழுது அந்த குடும்பமே சீரழிந்து விடுகிறது. அந்த குடும்பம் சீரழிகிறதால் அந்த சமூகத்திலே அந்த தாக்கம் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு சிறந்த ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்புவோம். சிறந்த சமூகமாக நாங்கள் மாறுவோம். அந்த சமூகத்திலே நல்ல ஒரு பிச்சலங்களை, நல்ல ஒரு ஜெனரேஷனை நாங்கள் உருவாக்கி எடுப்போம் என்று கூறி ஷேக் அவர்கள் இந்த உரையை முடித்துக் கொள்கிறார்கள். وآخر دعوانا الحمد لله رب العالمين. அடுத்ததாக நம்முடைய அடுத்த நிகழ்ச்சியாக நற்சிந்தனையை வழங்குவதற்கு அஷேக் சைஃபுல்லா அவர்களை அழைக்கின்றோம்.